வணக்கம் சமஸ். வணக்கம் விஜய். பெரிய எதிர்பார்ப்போடு மதுரையில் தாவேகா மாநாடு தொடங்கப்பட்டது. விஜயினுடைய பேச்சு, அதில் இருக்கக்கூடிய பின்னணி அரசியல் கணக்குகள்லாம் நம்ம விரிவாக பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த மாநாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆரம்பத்தில் இருந்தே விஜயோடைய அரசியல் பற்றி நான் கவனிக்கக்கூடியதும் சொல்லி வருவதும் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டில் வாக்காளர்கள்ல ஒரு பெரும் திறன், புதிய ஒரு அரசியல் அலை, ஒரு புதிய அரசியலுக்கு நோக்கி வரக்கூடிய ஒரு கூட்டம் அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் முதிர்ச்சி இருக்கு, அல்லது அவர்கள் எந்த அளவுக்கு அரசியல் தெரியுது, அல்லது அவர்கள் எந்த அளவுக்கு அரசியலை உள்வாங்கி பேசுறாங்க, இது எல்லாம் இரண்டாம் பட்சம். முதல் விஷயம் நாம எடுத்துக்க வேண்டியது, ஒரு சராசரி குடிநபர், இதுவரைக்கும் அவர் வாக்களிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இளைஞர்கள், அவங்களிலேருந்து ஒரு திரளான ஒரு பகுதியினர் விஜயை வைத்து இந்த அரசியல் நோக்கி நகர்றாங்க. அவர்களுக்கு பிரியம் விஜய் அப்படிங்கிற ஒரு குறியீடா இருக்கலாம், விஜய் மேல பலம் பலவீனம் இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி ஒரு பெரும் திறன், இன்னைக்கு கூட்டத்தை எடுத்துக்கிட்டா ஒரு 5 லட்சம் பேர் வரைக்கும் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது முதல் கட்ட மதிப்பீடா இருக்கு. ஆனால் நம்முடைய செய்தியாளர்கள், பல்வேறு நிருபர்கள், வெவ்வேறு களங்கள்லேருந்து வரக்கூடிய சமூக வலைதளங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாநாட்டு மேடைக்கு அந்த வளாகத்தை அடைந்தவர்களை காட்டிலும் அது போல ஒரு கணிசமான பகுதியினர் மதுரை நகருக்கு வெளியில, மதுரை நகர்ல ரீச் பண்ண முடியாம ஆங்காங்க இருந்தாங்க, அதோட திரும்பினாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எப்படி பார்த்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களை நடத்துபவர்களுக்கு தெரியும் ஒரு கூட்டத்தை கூட்டுவதுங்கிறது எவ்வளவு பெரிய சவால் அப்படின்னு. அதற்கு பின்பு எவ்வளவு உழைப்பை கொடுக்கணும், எவ்வளவு செலவிடணும், ஆட்கள் திரட்டும் பணி அப்படிங்கிறதே ஒரு ஏஜென்சி வழியா அது தனியா தொகை ஒதுக்கப்பட்டு, உணவு ஒதுக்கப்பட்டு, வாகனம் ஒதுக்கப்பட்டு, இன்னும் சில இடங்களில் பணமே வருபவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு அப்படிதான் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டம் பெருமளவில் தானே செலவு பண்ணி வராங்க, தானே தன்னுடைய வாகனத்தில் வராங்க, செலவு பண்ணி வராங்க, உணவை எடுத்துட்டு வராங்க, அடுத்தவங்களுக்கு உணவு பகிரக்கூடிய இடத்துல வராங்க. அப்படி பார்க்கும்போது இது ஒரு தன்னெழுச்சியான ஒரு கூட்டமா நம்ம பார்க்கிறோம். நான் திரும்ப சொல்றேன், அது பெரிய முதிர்ச்சியோட வரக்கூடியவர்கள் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஜனநாயகத்தில் எவ்வளவு உரத்த சிந்தனை உடையவரின் ஓட்டுக்கும் ஒரே மதிப்பு தான், எவ்வளவு புதியவருக்கும் ஒரே ஓட்டு மதிப்பு தான். அந்த விதத்தில் ஜனநாயகத்தில் இது மிக முக்கியமான ஒரு குரல், அதனுடைய அரசியல் வெளிப்பாடாக தான் இதை பார்க்கிறேன். அந்த வகையில் இது ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இது கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் மீது கொண்ட பற்று கொண்டு வந்திருக்காங்க. அப்படி அரசியல்லாம் தாண்டி அவர் மீது இருக்கிற அபிமானம், அதுக்காக வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி அது மேலோட்டத்தில் அப்படிதான் இருக்கும், ஆனால் அதை உள்ளார்ந்து அப்படி மட்டுமே மதிப்பிட முடியாது. அப்படி என்றால் அதிமுக அப்படிங்கிற இயக்கம் உங்களுக்கு எம்ஜிஆரை தாண்டி இவ்வளவு காலம் நீடித்திருக்க முடியாது. இன்றைக்கு வரைக்கும் கூட நீங்க அதிமுகங்கிற இயக்கத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அது அதனுடைய கட்டுக்குலையாம தான் இருக்கு. அது எவ்வளவு சேதாரங்களை சந்தித்தாலும் கூட இன்னைக்கும் குறைந்தபட்சம் ஒரு 20% வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசியல் திரள் அமைப்பு தானே அதிமுக. இன்னைக்கு எம்ஜிஆர் இருக்கிறாரா, இன்னைக்கு எம்ஜிஆரோட கவர்ச்சி இருக்குதா, அதெல்லாம் வேற. ஒரு திரட்சிக்கு ஒரு காலகட்டத்தில் சமூகத்துக்கு ஒரு நபரோ, ஒரு தத்துவமோ, ஒரு குரலோ தேவைப்படுகிறது. அதன் அடிப்படையில் அது திரளுது. அதனுடைய பெரும்பகுதி எப்படி இருக்குங்கிறத டீகோட் பண்ணக்கூடிய, அதனை அலசக்கூடிய பணி இதழாளர்களுக்கு, குறிப்பாக அரசியல் விமர்சகர்களுக்கு இருக்கு. அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனுடைய மைய சக்தி விஜய் என்றாலும் கூட அதை தாண்டி வேற அரசியல் அபிலாஷைகள் இதற்கு பின்னாடி இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 35 நிமிடங்கள் விஜய் பேசியிருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுல நிறைய விஷயங்களை கோடிட்டு மையப்படுத்தி அவருடைய பேச்சு இருந்தது. அவருடைய பேச்சை நீங்க டீகோட் பண்றப்ப எப்படி அதை பகுப்பாய்வு செய்து பார்த்தீங்க? நான் 4 விதமா பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவது விதம் தன் மீதான விமர்சனங்களுக்கு அவர் பதில் சொல்றார். முதல் விஷயம் நீங்க ஆரம்பத்திலேருந்து பாத்தீங்கன்னா, சிங்கம் தனிச்சுதான் வரும், சிங்கம் வேட்டைக்கு எப்போ வரணுமோ அப்பதான் வரும். அதாவது அவர் அடிக்கடி களத்துக்கு வரவில்லை எனும் குற்றச்சாட்டுக்கு வெவ்வேறு விதமான ஒரு பதில சொல்ற மாதிரியான ஒரு விஷயம். அங்க ஆரம்பிச்சு சினிமாக்காரர்களால் என்ன பண்ண முடியும், சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு உகந்தவர்களா அப்படின்னு வைக்கக்கூடிய விமர்சனம், அதற்கு பதிலளிக்கிற வரைக்கும் கடைசியா இல்ல சினிமாக்காரர்களோ அவ்வளவு இலக்காரமா பார்க்க முடியாது அப்படின்னு அவர் சொல்ற வரைக்கும் பார்த்தா, அது முதல் கட்டத்தில் இருக்கிறது எல்லாமே அந்த தன் மீதான விமர்சனத்துக்கான பதில். இரண்டாவது கட்டம் ஒரு நிலைப்பாடு உறுதியை அவர் இன்னைக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அரசியல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அரசியல் திறன் உருவாகும் போது அதற்கென்று ஒரு அரசியல் அபிலாஷை இருக்கு. அப்ப இங்க அவர் என்ன பண்ணிக்கிறார், தன்னை எப்படி நிலைநிறுத்திக்கிறார் அப்படின்னா, ஒரு பக்கம் திமுக எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் பாஜக எதிர்ப்பு. அதை நிலைநாட்டுவதற்கு இன்றைக்கு
ரொம்ப உறுதியா அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். கடந்த கூட்டங்கள் மாநாடுகளோடு ஒப்பிடும்போது இதை பார்க்கும்போது திமுக எதிர்ப்பை ரொம்ப வலுவா பேசுபவர் பாஜகவை மேலோட்டமா கடந்து போறதை நம்ம பார்க்க முடியும். விமர்சனமா கூட. ஆனால் இன்னைக்கு அதை மிக தீவிரமாக தெளிவுபட பாஜகவுக்கு எதிராக இருப்பதாக சொன்னதோட விஜய் பாஜகவால் பின்னிருந்து இயக்கப்படுகிறாரா, அவரை பாஜக பின்னிருந்து இயக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு குரல், அப்படி ஒரு விமர்சனம், அப்படி ஒரு சந்தேகம் சமூகத்துல இருக்கு, அரசியல் தரப்புல இருக்கு. இன்னும் சொல்ல போனா அது திமுக மறைமுகமாக முன்வைத்த விமர்சனம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஆயுதத்தை அவர்கள் மீது பெற்று செலுத்துவது, அதை அப்படியே வாங்கி திருப்பி அடிக்கிறது. திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டுல இருக்குங்கிறத இப்ப ரொம்ப வலுத்த குரல்ல அவர் பேச ஆரம்பிக்கிறார், உரத்த குரல்ல பேச ஆரம்பிக்கிறார். இது என்ன ஆகும் அப்படின்னா திமுக பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்கு இல்லையா, அதை அந்த மையத்தை வடிவமைக்க உதவும். அரசியல்ல திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு கொண்டவர்களையும் இன்னொரு புறம் பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு கொண்டவர்களையும் ஒருங்கிணைப்பதற்கு இது உதவும். அப்ப அந்த நிலைப்பாடு உறுதி இந்த மாநாட்டில் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அப்புறம் மூன்றாவது விஷயம் வியூக மாற்றம். அதுதான் இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான அம்சம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் மாநாட்டில் பார்க்கும்போது அவர் 50 தலைவர்கள்னு ஒரு கொள்கை தலைவர்கள்னு ஒரு 5 வரிசை தலைவர்களை உருவாக்கினார். அதுல அண்ணாவுக்கு இடம் இல்லை, எம்ஜிஆருக்கு இடம் இல்லை. இந்த முறை பார்க்கும்போது அவர்களுடைய இடம் சின்னதாயிடுச்சு, அவர்களுடைய படம் சின்னதாயிடுச்சு. ஆனால் மாநாட்டு முகப்பின் மையத்துல ஒரு புறம் எம்ஜிஆரும் இன்னொரு புறம் அண்ணாவும் இருக்க, நடுவுல விஜய் இருக்கக்கூடிய அந்த பதாகை அது மிக தெளிவா அவருடைய பொசிஷனை துல்லியமா மாற்றி இருக்கு. இது இந்த தலைவர்கள்லாம் இனிமே சம்பிரதாயத்துக்கு இருப்பாங்க, அவங்களும் இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனால் அவர் புறப்பட்டு செல்லக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதையை துலக்கமா உணர்த்துவது. இது தமிழ்நாட்டினுடைய ஒரு அரை நூற்றாண்டு வரலாற்றை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இன்னும் சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டினுடைய நவீன தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக வரலாறு ஒரு 100 வருஷம் 1920 நம்ம எடுத்துக்கிட்டு பயணப்பட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த நூற்றாண்டில் பெரிய மாஸ் லீடர்ஸ், ஐடியாலஜிக்கலா பார்த்தா அறிஞர் அண்ணா அவர்கள், நீங்க கரிஸ்மாட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எம்ஜிஆர் அவர்கள். இந்த 2 பேரையும் எடுக்கிறது வழியா அது 2 இயக்கங்களை மறைமுகமா குறி வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு அண்ணா தொடக்கி வைத்த திமுக, இன்னொன்னு எம்ஜிஆர் தொடக்கி வைத்த அதிமுக. ஒரு புறம் இவர்களை விமர்சிச்சுக்கிட்டு இன்னொரு புறம் அந்த தலைவர்களை வரித்துக் கொள்வது, கைப்பற்ற முற்படுவது அப்படிங்கிற ஒரு வியூக மாற்றத்தை இன்னைக்கு நாம பார்க்க முடியும். திரு சமஸ், நீங்க சொன்னீங்க ஒரு முக்கியமான தேர்தல் வியூக மாற்றம் விஜய் பேச்சில் தென்பட்டது அப்படின்னு. அதற்கான எதிர்வினையாத்தான் இபிஎஸ்னுடைய கருத்தை பார்க்க முடியுது. முதன்முறையா இவ்வளவு பகிரங்கமா எதிர்வினையாற்றி இருக்கிறார். இதை எப்படி பார்க்கிறீங்க? இது தவிர்க்க முடியாதது. ஏனென்றால் நீங்க தாவேகாங்கிற ஒரு கட்சியை விஜய் அவர்கள் தொடங்கினது முதற்கொண்டு நாம ஒரு விஷயத்தை கவனிக்க முடிந்தது. அதிமுக ரொம்ப போய் தாக்குறது இல்லை திரு விஜய் அவர்கள். அதே போல திரு பழனிசாமி அவர்களும் விஜய் மேல நேரடியா ரொம்ப காட்டமான தாக்குதல் எதுவும் பண்ணது கிடையாது. அப்கோர்ஸ் இருவருமே இந்த தேர்தலில் ஒரு கூட்டணி அமைந்தால் நல்லது என்பதை நோக்கி நகர்ந்ததாக பேச்சுக்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் எப்ப அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானுச்சோ அப்பவே அதிமுக தாவேக கூட்டணி இல்லைங்கிறது கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. அப்போ இப்ப அவர் கையில எடுக்க ஆரம்பிச்சிட்டார். எதை எடுக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா அண்ணாவையும் எம்ஜிஆரையும் எடுக்கிறார். அவர் நேரடியா பிரகடனப்படுத்துறார். இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போட்டி தான். 2 பேர் தான் இருக்காங்க, ஒன்னு தாவேகா இன்னொன்னு திமுகன்னு சொல்லும் போதே ஆல்ரெடி அதிமுகவை அவர் சாய்ச்சிட்டார், அந்த பேச்சு வழியா சாய்க்கிறார். இதை எப்படி அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அப்ப இது ரொம்ப தெளிவா தெரியக்கூடியது. இந்த 3 பேர் இந்த களத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தமிழகத்தினுடைய அரசியல் சூழல்ல ஒரு சேர்ல ஓடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இதுல முதல்ல 2ஆம் இடம் தான் ஆபத்துக்குள்ளாகும். 3வது இடத்துல விஜய் நின்று இந்த சண்டையை நடத்துகிறார், போரை நடத்துகிறார் அப்படின்னு சொன்னா முதல் இலக்கா மாறக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர். அப்ப இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக. அப்ப அவர்கள் இதை ரொம்ப காலம் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதை தான் இன்றைக்கு நாம பார்க்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம அதனுடைய வெளிப்பாடை தான் திரு பழனிசாமி அவர்களுடைய இந்த பேச்சை பார்க்க முடியுது. இது கிட்டத்தட்ட அவர்களுக்கு இருவருக்கும் இடையிலான இந்த கூட்டணி பேச்சுங்கிறத
ஒரு முட்டுச்சந்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது கிட்டத்தட்ட ஒரு நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு. இனிமே அதிமுக தவேங்கிறது ஒரு 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 புள்ளிக்கு வந்துருச்சு. இனிமே அந்த பேச்சு இல்ல அப்படிங்கறத வெளிப்படுத்துறதா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் அவர்களுடைய பேச்சிலையும் கூட அது துலக்கமா தெரியுது. ஏன்னு சொன்னா அவர் இன்னைக்கு பேசும்போது நேரடியா திரு பழனிசாமி அவர்கள் மேல அந்த குற்றச்சாட்டை வீசினார். ஒரு புறம் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, தனக்கு சினிமாலையும் அரசியல்லையும் மிக பிடித்தமானவர், கிட்டத்தட்ட ஒரு தலைவர் மாதிரி அப்படி நாம அர்த்தப்படுத்த முடியும். அந்த இடத்துல எம்ஜிஆரை திரு விஜய் அவர்கள் குறிப்பிடுறார். அதே சமயம் என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த எம்ஜிஆருடைய ஆகிருதியை பற்றி இன்னொரு இடத்துல சொல்லும்போது எதிரிகளை கெஞ்ச விட்டவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்றார். இப்படி எம்ஜிஆரை பத்தி உயர்வா பேசிட்டு வரவர் அந்த எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட அதிமுக இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விக்குள்ளாகும் போது அது நேரடியாக திரு பழனிசாமி அவர்கள் மேல வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனம். அதற்கு அவர்களுடைய திரு பழனிசாமி அவர்களுடைய பதில் அப்படிங்கிறது இந்த அளவிலாவது இருப்பதுங்கிறது இயல்பானது. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ரெண்டு இயக்கங்கள் கூட்டணி நோக்கி செல்வதுங்கிறது இனி அவ்வளவுக்கு அதுக்கான பேச்சுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதும், கிட்டத்தட்ட விஜயனுடைய நோக்கப்படி அதிமுகவை தாவேகா முதல்ல கபலீகரம் செய்ய முற்படும் அப்படிங்கறத நோக்கி அது நகர்ந்துங்கிறதும் இன்னைய மாநாடு வழியா புலப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க விஜய் பேச்சை பகுப்பாய்வு செய்யறதுல ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமா சொன்னீங்க. அவர் அரசியல் நிலைப்பாட்டில் எந்த அளவுக்கு அதை அந்த உறுதித்தன்மையை திரும்ப சொல்றார், திமுக பாஜக எதிர்ப்பு அப்படின்றதும், தேர்தல் வியூகத்துல எம்ஜிஆர் அவங்கள பத்தி ஆகுதியை பற்றி பேசி அதிமுகவை வீழ்த்துவது அப்படின்றது, கிட்டத்தட்ட பெருங்கட்சிகள் எல்லாம் எதிர் முனையில நிறுத்தி களமாடுவதுன்றது ஒரு பெரிய சவால் இல்லையா? அதை தாவேகா எப்படி எதிர்கொள்ளும் நினைக்கிறீங்க? இல்ல, இந்த சவாலை அவர் எதிர்கொண்டுதான் ஆகணும். அதனாலதான் அதை வெவ்வேறு வகையில தொண்டர்களை அவர் தகுதிப்படுத்துறார், அதை தயார்படுத்துறார் இந்த மனநிலையை. அதற்கு இந்த இந்த பேச்சை முழுமையா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ரெட்டோரிக்ஸ் பேச்சு அப்படிமா, ரெட்டோரிக்ஸ் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஒரு பெரிய உள்ளடக்கம் உள்ள ஒரு பேச்சு அது கிடையாது. ஆனால் டாம்பிகமான பேச்சு, அப்படின்னு பேசுறது, ஒரு டிராமாட்டிக்கான பேச்சு. அது அந்த சினிமாட்டிக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இது. இந்த மாநாடுகள், விஜய் நடத்தக்கூடிய மாநாடுகள், அதற்கு திரளக்கூடிய கூட்டம், அதனுடைய அந்த பேச்சு, இது எல்லாமே தமிழக அரசியல் இடத்துல ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஏற்கனவே அது திராவிட ஆட்சி காலகட்டத்தில் திராவிட கட்சிகளுடைய பண்பாட்டில் ஒரு நாடகவிய அரங்க மாற்றத்துக்கு உள்ளானுச்சு. இப்ப அது அடுத்த கட்டத்துக்கு நகருது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நவீன சினிமா வடிவத்துக்கு ரொம்ப ஒரு ஒரு உருப்பெற்ற நாயகன் அந்த அந்த தன்மைக்கு அது போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சினிமா போலதான் அதை அவங்க நடத்துறாங்க. அதற்கேற்ற ஒரு பூடகமான பேச்சு தான் அந்த ஆடியன்ஸ்க்கான பேச்சு. அதை பெரிய உள்ளடக்கம் சார்ந்து நம்ம யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் அதன் வழியா அவர் சில விஷயத்தை கம்யூனிகேட் பண்றாரு. என்ன அதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, இவ்வளவு பேருக்கும் பதில் சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கேன், நீங்க அதுக்கெல்லாம் தயங்காதீங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள் என் மேல பல விமர்சனங்கள் வச்சாங்க. இவர் வரவே மாட்டாரு, இவர் கட்சி தொடங்கவே மாட்டாரு, இவர் இதை செய்யவே மாட்டாரு, அதை செய்ய மாட்டாரு, இன்னைக்கு எல்லாத்தையும் கடந்து வந்துட்டார். அதே போல இவங்களால ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு கேட்கிறாங்க, நாம அதையும் செய்வோம். இந்த செய்தியை அவர் தொண்டர்களுக்கு கடத்துறாரு. அதே போல அதனுடைய இந்த பேச்சினுடைய இறுதி பகுதின்னு அதுதான் நினைக்கிறேன். என்ன அம்சம் அப்படின்னா, கூட்டணிக்கு அது தயாரா இருக்குங்கிறத தொடர்ந்து அந்த செய்தியும் அவர் சொல்ல தயாரினார். தவறல, நான் திரும்ப திரும்ப அதை சொல்றேன் அப்படிங்கிறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அப்ப சிறு கட்சிகள், இந்த சைல்ட் லெவல் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே மறைமுகமா திரும்ப ஒரு செய்தி அனுப்புறார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, தன்னுடைய தொண்டர்களுக்கு இதை ஆணித்தரமா அவர் புகுத்துறார். இந்த எலெக்ஷனோட இந்த கேம் முடிய போறது இல்லை. நான் 2026 எலெக்ஷன் பத்தி நான் பேசினாலும் கூட இதோட முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்குள்ளார இந்த இயக்கத்தையோ என்னுடைய அரசியலையோ நிறுத்திட முடியாது. இதை கடந்தும் நிற்பேன். அதனாலதான் இனிமேல் என்னுடைய ஒரே வேலை இதுதான், சினிமா போறது இல்லைங்கிறது தான் அதனுடைய மறைமுக செய்தி. இனிமேல் என்னுடைய வேலை மக்கள் பணி செய்து கிடப்பதே, உங்கள்கிட்ட இருப்பேங்கிறது தான். அதனால இந்த ஏரியா விட்டு போக மாட்டேங்கிறது வழியா அவர்களை, தொண்டர்களை தயார்படுத்துற ஒரு வேலையை பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஹோலிஸ்டிக்கா நம்ம பார்க்கும்போது இது தேர்தலுக்கு அவர் தயாராகிட்டு இருக்கிறார், தயார்படுத்துற ஒரு விஷயம். ஒருவேளை கூட்டணி கட்சியா யாரும் வரவில்லை என்றாலும் கூட ஜெயலலிதா அவர்கள் பாணியில ஒவ்வொரு தொகுதியிலும் நானே வேட்பாளர் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி அதே செய்தியை அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அவருடைய இன்றைய பேச்சு, இந்த வெளிப்பாடு, இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்ல வரலாற்றோட தொடர்பு படுத்தி பார்த்தால் இது அதிமுகவினுடைய, இன்னும் சொல்ல போனால் மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாணியை நிறைய பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றா அமைஞ்சிருக்கு.
திட்டவட்டமா ஒரு வரியில சொல்லணும்னா எம்ஜிஆரை இவர் கைப்பற்றுவதற்கு கை வைத்து விட்டார். அதுதான் இன்றைய மாநாட்டினுடைய ஒரு வரி செய்தி. எம்ஜிஆரை கையில் எடுப்பதன் வழியாக திமுகவை வீழ்த்த பார்க்கிறார். இதுதான் ஒரு வரி செய்தி. நன்றி திரு சமஸ், உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி விஜய்.